തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേനാ. இது யாரு புது கேரக்டர்? கதிரு இப்ப எதுக்கு அவனை கை நீட்டி அடிக்க? இல்ல உன் தம்பில அவன்? தம்பி இல்ல, தம்பினா ஒழுக்கமா இருக்கணும். தப்பு செஞ்சா கண்டிக்க தான் செய்வேன். உன்னை அடிச்சிருக்க கூடாது, கொன்னு போட்டிருக்கணும். அக்கா என்ன நடக்குதுங்க? அது தெரியல தியா. யார் அந்த பொண்ணு? இவதான் பிரீத்தியா? இவதான் அந்த பிரீத்தியா? இப்போ அத்தான் என்னத்துக்கு அவளை கூட்டிட்டு வந்திருக்காரு? ஒருவேளை அவிய 2 பேரும் சேர்த்து வைக்க போறாவளோ என்னவோ. தியா அப்படிலாம் பேசாத. அவர் அப்படிலாம் பண்றவர் கிடையாது. அவர் இவ்வளவு தூரம் இறங்கியிருக்காருன்னா இந்த பிரச்சனையை முடிக்காம விட மாட்டாரு. கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். சார், அவர் மேல எந்த தப்பும் இல்ல சார். எல்லாமே என்னாலதான், என்னோட தப்பு தான். கதிரு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? யார் இந்த பிள்ளை? ஷம்மா, யாருமா நீ? அப்பா கேக்குறாருல்ல, சொல்லுடா. இந்த பொண்ணு யாரு? சொல்லு. ஆதி, என்ன இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? யார் இந்த பொண்ணு? கேக்குறாருல்ல, வாயை திறடா. இந்த பொண்ணு யாரு? சார், தப்பு என்னோடதுதான் சார். அவர் மேல எந்த தப்பும் இல்ல. என்னால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். கேட்டியாடா? ஒரு பொண்ணு நீ சொன்ன வார்த்தையை நம்பி அவ வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. கேளு, உன்னை அப்படியே இல்ல வளர்த்தோம். அவகிட்ட என்னல சொன்ன? சொல்லு. அண்ணா, இப்போ நீங்க எதுக்கு கோவப்படுறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. நான் யாரோட வாழ்க்கையை கெடுத்தேன்? நான் என்னென்ன தப்பு பண்ணேன்? ஹேய், உனக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, மறந்துட்டியா? கல்யாணம் முடிஞ்ச ஒரு ஆம்பளை இன்னொரு பொண்ணுகிட்ட போயிட்டு கல்யாணம் பண்ணிக்காம வாழலான்ற அசிங்கமால உனக்கு? ஆதி, என்ன நினைச்சேன்? இவன் என்ன இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கா? இவன் இப்படிலாம் செய்வானா? ஆச்சரியமா இல்ல இருக்கு. கதிரு, ஆதி அப்படிலாம் சொன்னா இல்ல, அவன் அப்படிலாம் சொல்லக்கூடியவன் கிடையாதுல்ல. அப்படிதான் நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் விசாரிச்சு போறதுதான் தெரியுது துறையோட லட்சணம். ஹேய், அந்த பொண்ணு முகத்தை பாடுறா. உன்னை கல்யாணம் பண்ணனதை தவிர அவ என்னடா தப்பு பண்ணா? என்னத்துக்கு இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணா? இது நீ அவளுக்கு சேர துரோகம். அதான் குறைக்கு இன்னொரு பிள்ளைகிட்ட போய் இப்படி அசிங்கமா கேட்டிருக்க. வெக்கமா இல்ல? அண்ணா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. என்னல கேட்க சொல்ற? இந்த கல்யாணம் எனக்கு விருப்பம் இல்லாம நடந்துச்சு, அதனால்தான் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணன்னு சொல்றியா? உன்னால ஒரு பொண்ணு இல்ல, 2 பொண்ணோட லைஃப் ஸ்பாயில். கதிரு, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நான் செஞ்சது தப்புதான் பிரீத்தி, சாரி. ஆனா என்னைக்கு நான் தியா கழுத்துல தாலி கட்டணும் அன்னையிலேருந்து அந்த மாதிரி இல்ல. நான் பிரீத்தி கிட்ட சொன்னது கல்யாணத்துக்கு முன்னாடி. அவ ஒரு நாள் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா. அவ ப்ரப்போஸ் பண்ண அந்த டைம்ல எனக்கு பெருசா கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நான் பிரீத்தி கிட்ட அப்படி சொன்னேன். அப்போ பிரீத்தி வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. பட் இப்போ எப்படி ஒரு முடிவெடுப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல. பிரீத்தி, ஐ எம் சாரி. உன் மனசை காயப்படுத்தி இருந்தாலும் என்னால உன் குடும்பத்துக்கும் உனக்கும் நிறைய பிரச்சனை வந்ததுக்கும் என்னை மன்னிச்சிரு. பட் ஒரு விஷயம், என்னைக்கு நான் தியா கழுத்துல தாலியை கட்டணும் அன்னையிலிருந்து இப்ப வரைக்கும் வேற ஒரு பொண்ணு மேல என் நிழல் கூட பட்டதில்லை. அப்பா கல்யாணத்துக்கு முன்னமே இந்த பிள்ளைகிட்ட அந்த மாதிரி கேட்டிருக்கா. அப்பா சாரிப்பா. சார், அவருக்கு கல்யாணம் ஆன விஷயம் எனக்கு தெரியாது சார். இல்லைன்னா அவருக்கு நான் கால் பண்ணிருக்கவே மாட்டேன். ஷம்மா, உன் மேல எந்த தப்பும் கிடையாது. நீயும் ஒரு பிள்ளை. உனக்கு நடந்த மாதிரி என் பிள்ளைக்கு நடந்திருந்தா நான் சும்மா விடுவேனா? இந்த பையலுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரியாம நீ சொல்லிவிட்ட. ஆனா இந்த பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு எப்படி பேசியிருக்கான்? தப்பு இல்ல? இவனை இப்படியே விடக்கூடாது. எங்க பிள்ளைய அடிக்காதீங்க, எங்க வீடுங்க. மனசு ஆறலடி. எப்படி இல்ல?
சுப்படியில என் தங்கச்சி பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ண உனக்கு மனசு வந்தது? அவ என்னல பாவம் பண்ணா? அவ எம்மூட்டு தங்கமான பிள்ளைன்னு தெரியுமா உனக்கு? ஏங்க அவன் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அப்படி இருந்தேன்னு சொல்லுதானே, கல்யாணத்துக்கு பிறகுலாம் அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. சரி, உனக்கு என்னடி தெரியும்? இந்த பையன் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பான், கல்யாணம் குடும்பம் எனக்கு செட் ஆகாதுன்னு. ஆனா அதுக்கான அர்த்தம் என்னன்னு இப்பதான் புரியுது. இது இப்படியே விடக்கூடாது. ஏல, இனி 10 மாசம்தான், அதுக்குள்ள என் கையில ஒரு பிள்ளையை பெற்று கொடுக்குறீங்க. இந்த குடும்பம்லாம் ஒத்து வராது, இந்த பொறுப்புலாம் நான் ஏத்துக்க மாட்டேன், ஏதாவது சொன்னா தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. ஏங்க தியா, ஐ எம் சாரி. என்னால உங்களோட லைஃப்ல இப்படி ஒரு குழப்பம் வரும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இன்ஃபேக்ட் ஆதிக்கு கல்யாண விஷயமே எனக்கு தெரியாதுங்க. என்னை மன்னிச்சிருங்க. இங்க பாருங்க பிரீத்தி, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களால இந்த குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. தயவு செஞ்சு இனி இவரோட வாழ்க்கையில நீங்க குறுக்க வராதீங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. இப்படி வீட்டுல கல்யாணம் நிச்சயம் பண்ணி கல்யாணத்தை நிறுத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உங்களுக்கு அது ஈஸியா இருந்திருக்கலாம். ஆனா யோசிச்சு பாத்தீங்களா உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவரை பத்தி? அவருக்குன்னு எவ்வளோ கனவு இருக்கும், எவ்வளோ ஆசை இருக்கும். வேண்டான்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அப்பவே எல்லா உண்மையும் சொல்லணும். அதை விட்டுட்டு இவ்வளோ தூரம் இதை நீங்க கொண்டு போயிருக்கவே கூடாது. கடைசி நேரத்துல இப்படி கல்யாணத்தை நிறுத்துறது ரொம்ப தப்பு. மாப்பிள்ளை மோசமானவரா இருக்காருன்றதுக்காக கல்யாணத்தை நிறுத்தலாம், தப்பே கிடையாது. ஆனா இன்னொரு பொண்ணு பத்தி யோசிக்கணும்ல. ஏங்க அதான் நான் சொல்றேன் இல்லைங்க, சத்தியமா எனக்கு ஆதிக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த தப்பா நான் செஞ்சிருக்கவே மாட்டேன். ஆதி, தியா, ஐ எம் சாரி. தியா, நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். என்னை மன்னிச்சிருங்க. நான் ஆதியை விரும்பினது உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்காக நான் அவர்கிட்ட ப்ரப்போஸும் பண்ணினேன். ஆனா அப்போ கூட அவர் என்னை ஏத்துக்கல. ஒரு பொண்ணா போய் அவளோட ஆசையை ஒரு பையன்கிட்ட சொல்லும்போது, இதுவே ஆதி இடத்துல வேற யாராவது இருந்தா கண்டிப்பா என்னை மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஆதி அப்படி கிடையாது. அவருக்கு கமிட்மெண்ட்ஸ் பிடிக்கல, ஃபேமிலின்னு ஒன்று தேவையில்லைன்னு நினைச்சாரு. மற்றபடி அவர் ரொம்ப நல்லவர். சாரி தியா, சாரி. ஆதி, மன்னிச்சிருங்க. என்னால உங்க வீட்டுல இப்படி ஒரு குழப்பம் வந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிரீத்தி, உனக்கு கேப் புக் பண்ணியிருக்கேன், நீ டைரக்டா சென்னைக்கே போயிடலாம். பார்த்து போ, போயிட்டு கால் பண்ணு. சரி சார். ஆதி, சாரி, நான் வரேன். தியா, நான் வரேன். பயப்படாம போலாம். கேப் டிரைவர் என்னோட ஃப்ரெண்டு தான், உன்னை சேஃபா கொண்டு போய் விட்டுருவாரு. நீ ரீச் ஆன உடனே ஜஸ்ட் ஒரு கால் மட்டும் பண்ணு. எனக்காக, நான் கேட்டதுக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ சார், எதுக்கு சார் தேங்க்ஸ்லாம்? பார்த்தா நான் கண்டிப்பா இங்க வந்திருக்கணும். இங்க வந்து என்னால நடந்த பிரச்சனைய நான் முடிச்சு வச்சதுதான் சரி. இதுல நீங்க நன்றி சொல்ல ஒண்ணுமே இல்லை. பார்த்தா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னால யாரோட வாழ்க்கையும் ஸ்பாயில் ஆகக்கூடாது. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன். இனியாவது ஒழுங்கா இருக்க பாரு. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு தொலைச்சு கொடுக்க சொல்லிச்சு. தியா, பிரச்சனைனா நேரடியா எங்ககிட்ட வந்து சொல்லு. அதை விட்டுட்டு நீயா ஒரு முடிவு எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றது ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா எடுத்து ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணு. அதை விட்டுட்டு பிரச்சனையை விட்டு ஓட பார்க்காத. நாங்க எல்லாரும் இருக்கோம், உன்னை அப்படியே விட்டுற மாட்டோம். சாரியா தான், எனக்கு அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால நான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஏய், இனியாவது பார்த்து நடந்துக்கோ, அம்புட்டு தான் சொல்லிட்டான். ஏய், அத்தா, சொல்லுங்க. பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை, வா. சாரியா தான், தப்பா புரிஞ்சுக்கிட்டது நான் தான். ஒரு பொண்ணு இந்த மாதிரி உங்க ஃபோனுக்கு கால் பண்ணி பேசினதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நியாயமா உங்ககிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கணும்.
எதுவும் கேட்காம நானா ஒரு முடிவு பண்ணிக்கிட்டது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க அத்தா. என்ன மன்னிப்பு கேட்டும் எந்த பதிலும் சொல்லாம போறாரு? ஒருவேளை இன்னும் என் மேல அவருக்கு கோவம் இருக்கா? ச்சே, பாவம் அவரு. மாமா பிடிச்சி அடிச்சு விட்டாவ, நல்லா அடிச்சிட்டாவ. எப்படி வலிக்கும் பார்த்தா குறைக்க அத்தானும் அடிச்சிட்டாவ. செம்புட்டு வலிச்சிருக்கான் அவருக்கு. ச்சே. ஏங்க கோவப்படாதீங்க. இவன் செஞ்ச காரியத்துக்கு கோவப்படாம என்ன பண்ண சொல்லுத? இதை இப்படியே விட்டாலும் சரிப்படாது. இன்னைக்கு ராத்திரி நல்ல நேரம் பார்த்து அவங்களுக்கு ராத்திரி வைப்போம். என்னது முத ராத்திரியா? ஆமா. ஏங்க அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச உடனே வச்சாச்சே, இப்ப என்னத்துக்கு? அவங்க 2 பேர் பண்றத பார்த்தா 2 பேரும் ஒன்னா இருக்காவன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? அவங்க 2 பேரும் இன்னும் சேர்ந்து வாழவே ஆரம்பிக்கல. பார்த்தாலே தெரியுது. அதான் அந்த பையன் தெளிவா சொல்லிவிட்டானே, குடும்பம் புள்ளெல்லாம் வேணாமா. அப்படிதான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கான். பாரு, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நல்ல நேரம் பார்த்துட்டு வரேன். சொல்ல ஏற்பாடி பண்ண சொல்லு. அந்த பையலை இப்படியே விட்டலாம் சரி வருது. இப்போ இங்க நடக்கிற விஷயம் மட்டும் தெய்வானிக்கு தெரிஞ்சது ஆடி போடுவா ஆடி. ஏதோ என் மருமவ தீயா இருந்த குத்தம் வெளியே எதையும் சொல்லாம இருந்திருக்கா. வேற யாராவது இருந்திருக்கணும், அப்போ தெரியும். இந்த பையன் பண்ணி வச்சிருக்கிறது என்ன சின்ன காரியமா? அதான் சொல்றேன், ஏற்பாடு பண்ண சொல்லு. சரிங்க, எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க நேரம் மட்டும் குறிச்சிட்டு வந்து சொல்லுங்க. ம். எம்மாடி மீனா, இந்த ரூம நீவே அலங்காரம் பண்ணியா? ஆமா அத்தை, நல்லா அழகா இருக்கு. ஆமா அத்தை. அத்தை, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னம்மா? இல்ல, ஆதிக்கும் தியாவுக்கும் இன்னும் பிரச்சனை முடிஞ்சு 2 பேரும் ஒழுங்காவே பேசிக்கல. இந்த நேரத்துல இதெல்லாம் சரி வருமா அத்தை? அவங்க 2 பேரும் நல்ல மனசு விட்டு பேசி புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். பெரிய என்னன்னா திருத்துப்புன்னு இப்படி சொல்லிவிட்டாவ. அது அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்காதா? அதேதாம்மா நானும் என்கிட்ட சொன்னேன். அவ ஆதி மேல இருக்கிற கோவத்துல என்ன பேசுறோன்னே தெரியாம பேசிட்டு இருக்காவ. ஆனா அவர் பேசுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. எங்களுக்கும் பேர குழந்தைங்களை தூக்கி கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா? பொண்ணையும் கதிரையும் நினைச்சு எனக்கு எந்த கவலையும் கிடையாதுமா. நீங்க 2 பேரும் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்து வாழறிய. ஆனா அவியல பாரு, இன்னும் ஒன்னவே வாழ ஆரம்பிக்கல. அந்த பையன் எங்கேயாவது மனசு மாறிட போறான்னா அவிய அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்துருப்பாவ. அதனால்தான் நானும் எதுவும் சொல்லல. நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்துட்டீங்கன்னா போதும். பெத்தவங்களுக்கு அதை விட என்னமா சந்தோஷம் வேண்டி இருக்கு சொல்லு. என் பேர பிள்ளைங்களோட இந்த வீடு நிறைஞ்சு இருக்கணும். அப்படியே கையோட கையா சின்னவனுக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுட்டா என் கடமை முடிஞ்சது. அதனால்தான் ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா அவைய சொல்றதும் சரியாதான் பட்டது. அதனால்தான் நானும் அவைய கிட்ட எதுவும் சொல்லல. அவைய சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டேன். ஐயோ, அடுப்புல பாலை காய வச்சுட்டு வந்தேன், மறந்தே போயிட்டேன். எம்மாடி, இந்த பூவெல்லாம் அழகா அலங்காரம் பண்ணிட்டு நான் பால் ஆத்தி தரேன், மட்டும் கொண்டு போய் தீயா கிட்ட கொடுத்துருமா. சரி அத்த. சரி கீழே வா. வரட்ட. அம்மா என்னை இப்படி நினைச்சிட்டு இருக்காவ. நானும் கதிரையும் ஒன்னா சேர்ந்து வாழறோம்னு நினைச்சிட்டு இருக்காவ. என் படிப்பு முடிகிற வரைக்கும் இதெல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்கோம். இந்த உண்மை மட்டும் அவைகளுக்கு தெரிஞ்சுதுன்னா என்ன சொல்லுவாவனே தெரியலையே. உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா பெரிய ஐயா ஆடி போடுவாவ ஆடி. ஏய் உட்காரு உட்காரு. ஆதி, நீ இங்க என்ன பண்ற? ஆதி எங்க போனா? ஐயா அது அதான் அங்க ஐயா சொன்னாவல்ல ஆதிக்கிட்ட இன்னும் 10 மாசத்துல கையில குழந்தை வேணும்னு. அதான் ஆதி ஐயா அவைய மனசு மாறதுக்குள்ள அவைய 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ண சொன்னாவ.
அவர் இங்க இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வருவாவ. ரொம்ப அவசரமா ஏதாவது பேசணுமோ? இல்ல, கோவத்துல அவனை அடிச்சுட்டான், மனசு கேட்கல, அதான் என்ன பண்றேன்னு பார்த்துட்டு போவான் தான். சின்ன வயசுல இருந்தே ஆதி ரொம்ப சமத்தான பையன், எந்த தப்பு தண்டாவும் செய்ய மாட்டான், நல்ல படிப்பான், ரொம்ப புத்திசாலி. ஆனா என்னமோ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான். அதான் என்னால ஏத்துக்க முடியல, கோவத்துல அடிச்சுட்டேன், அதுவும் நல்ல வேகமாவே அடிச்சிட்டேன். பாவம், அவனுக்கு வலிச்சிருக்கும். அதான் என்ன பண்றேன்னு பாக்குறதுக்கு வந்தேன். எல்லாம் சரி, நீ என்னத்துக்கு இங்க டெக்கரேஷன் பண்ணிட்டு உட்காந்துருக்கா? அத்தை தான் பண்ண சொன்னவ. ஓ சரி, உனக்கு என் மேல ஏதாவது கோவம் இருக்கா? கோவமா? எனக்கா? எதுக்கு? இல்ல, நீ முன்னமே சொன்ன ஆதியை பத்தி, நான் தான் நம்பாம உன் மேல ரொம்ப கோவப்பட்டேன். அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு நீ என்னென்னவோ பண்ணிருக்க, கடைசியில எல்லாத்துக்கும் நான் உன் மேலதான் கோவப்பட்டேன். ஆனா நீ செஞ்ச காரியம் எல்லாமே ஆரிய இந்தியாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக. அதை புரிஞ்சுக்காம உன் மேல நான் கோவப்பட்டேன், அதான் கோவமான்னு கேட்டேன். ஓஹோ, அப்படியா? மாட்டினீங்களா? என்னை எம்புட்டு மிரட்டிருப்பியா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஆமாத்தான், கோவம்தான். நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு நீ பேசுறியா? நான் தான் உங்ககிட்ட சொன்னோம்ல, நம்பாம அந்தையே பேசுறியா? அதான் என் தப்புதான், சாரி. நீங்க நீ எப்படிலாம் திட்டினிய, இதெல்லாம் உங்களுக்கு பத்தாது. அப்பெல்லாம் ஈஸியெல்லாம் மன்னிக்க முடியாது. பருவு, என்ன பண்ணா மன்னிப்பா? ஐயோ, இவையில பார்த்தா ஊர்ல இருக்கிற எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன், இந்த வீட்டுல இருக்கிறவர்களே இவையில பார்த்தா பயப்படுவாவ. இவைய என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நிக்கிறாவ. ஆனா ஜாலியா தான் இருக்கு. என்ன? அதுல மன்னிக்க முடியாது. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நானும் அர்ஜுனும் சேர்ந்து எவ்வளவு பெரிய பிளான் போட்டோம். எது? ஃபியூஸ் கேரியர்ல தூசு தொடச்சியே அந்த பிளானா? இல்ல, ஓ மொபைல்ல இருந்து ஆதிக்கு கால் பண்ணி பிராங்க் பண்ண பாத்தியே அந்த பிளானா? அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எல்லாம் தெரியும். அதுக்காகலாம் மன்னிக்க முடியாது. அதுதான் செஞ்சது தப்புதான், அதான் மன்னிப்பு கேக்குறேன்ல, பிறகு என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் மன்னிக்க மாட்டேன். மன்னிக்க மாட்டேன்? மன்னிக்க மாட்டேன். மன்னிக்க மாட்டேன். ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே. ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே. விரல்கள் தொடவா, விருந்தை பெறவா, மார்போ சின்னம் மன்னிச்சிட்டியா? இது பத்தல, நான் வேற மாதிரி மன்னிப்பு கேட்கவா? ஐயா, நீங்க என்னத்துக்கு என் முன்னாடி முடி போட்டிருக்கீங்க? எழுந்துருங்க. மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, எழுந்திருக்கிறேன். மன்னிச்சிட்டேன், நீங்க முதல்ல எழுந்துருங்க. இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, சங்கடமா இருக்கு. அப்போ வேற மாதிரி மன்னிப்பு கேட்கட்டுமா? எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன்.